எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு லேர்ன் டூ ஏர்ன் சீரிஸ்ல ஒரு ஃபண்டமெண்டலா எல்லாருக்குமே எழுதுற ஒரு 5 ஆர் 6 டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேங்க. பெரும்பாலும் வரக்கூடிய கேள்விகள் வந்து, இந்த ஷேர்ஸ வந்து வாங்கலாமா? இத கன்சிடர் பண்ணலாமா? இது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கா? இந்த செக்டார் வந்து வாங்கலாமா? அப்படின்னு தான் இருக்கும். இத வந்து எப்ப விக்கலாம்? இது வந்து விக்கலாமா? இது வந்து ஹையர் வேல்யூவேஷன் இன்னும் மேல போகுமா விக்கிறதுக்கு? அப்படின்னு பெரும்பாலும் வராது. எப்ப விக்கலாம் அப்படின்ற கேள்வி வரும். எப்ப வரும் அப்படின்னா, ஒரு 50% 60% லாஸ் ஆயிடுச்சு. இல்ல 20% லாஸ் ஆயிடுச்சு. இப்ப விக்கவா? ஹோல்ட் பண்ணவா? அந்த மாரியான கேள்விகள் வருங்க. ஸோ இன்னைக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து எப்ப விக்கிறது? நம்ம வந்து எப்ப வாங்குறது அப்படின்றதுக்கு நெறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். முக்கியமா பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தென் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழ இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டாக் கீழ இறங்க இறங்க மினிஸ்கூல் குவான்டிட்டீஸ்ல அதாவது அவர் சொன்னபடி சொல்லணும்னா, ஸ்டாக் வந்து கீழ இறங்க இறங்க திக்கா கன்சிடர் பண்ணலாம். தென் பிரேக் ஈவன் ஆகி மேல போறப்ப தின்னா கன்சிடர் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னா, நம்மளோட ஆவரேஜ் பிரைஸ் வரைக்கும். தென் அதுக்கு மேல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழ இருக்கிற வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப ஸ்டாக் வந்து விக்கிறத பத்தி நம்ம பேசுவோமே. நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருப்போம். ஒரு ஸ்டாக் அப்படின்றது உடனே சடார்ன்னு கீழ வந்துராது. வந்துட்டு உடனே மேலயும் போயிராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர்லேருந்து இப்போ மார்ச் வரைக்கும் நிறைய ஸ்டாக் வந்து கீழே வந்திருந்தது. கொஞ்சம் ஒரு 10% வரைக்கும் மேலே போயிருக்கு. கீழே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 30% 40%லாம் கீழே வந்திருக்கு நிறைய ஸ்டாக்ஸ். ஸோ 10% மேலே போனதுக்கப்புறம் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸை தொட்டிருக்காது. இன்னுமே நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் கீழே தான் இருக்கும். ஸோ இன்னுமே நம்ம மேலே போக போக மினிஸ்கூல் குவான்டிட்டிஸில் தின்னா கன்சிடர் பண்ணலாம். இதுதான் வந்து பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னது. இப்ப உங்களோட ஆவரேஜ் பிரைஸ்க்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ நீங்க வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. தென் ரிவர்ஸ் ஆகி மேல போறதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ நீங்க வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஆன காலம் அப்படின்றது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்கலாம். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் 2 வருஷம்லாம் கண்டினியூஸா வாங்கின வழக்கம்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் பேங்க் 2018, 19, 20 அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துல 25ல ஆரம்பிச்சு ரூ. 5.50 வரைக்கும் இறங்க இறங்க வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 10 இருந்தது. 4000 ஷேர் வச்சிருந்தேன். நான் 3 வருஷம் வாங்கினேன் இல்லையா? திருப்பி இது மேல ஏறுறப்ப குறைஞ்சது நம்ம எவ்வளவு காலம் வாங்கினோமோ அதே காலமாவது திருப்பி ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கிடைச்சிருக்கும். பட் நான் வாங்கினப்ப எனக்கு இருந்த பொறுமை மேல ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லைங்க. என்ன காரணம்? ஹியூமன் சைக்காலஜி. நம்ம வந்து 4000 ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம். ரூ. 1 ஏறினாலே ரூ. 4000 ப்ராஃபிட் அப்படின்னு காட்டும். பயந்துகிட்டு ஒரு 3 வருஷம் இருந்தாச்சு. போட்ட பணத்தை எடுத்துட்டு வெளில ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1 ஏறினோடனே வெளியில வரக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. 2, 3, 4, ரூ. 5 அப்படின்னாலே உங்களுக்கு ரூ. 20,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதே போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடலாம். அது அதுக்கப்புறம் ரூ. 40 வரைக்கும் போச்சு. ஸோ ₹10 உங்களோட ஆவரேஜ் அப்படின்னா 4 டைம்ஸா கிடைக்க வேண்டியது 50% 60% ப்ராஃபிட்டோட வெளியில வந்துருவோம். இதற்கு முக்கியமான காரணம் மனிதர்களுடைய சைக்காலஜி உளவியல். தென் கீழே வந்துருமோ அப்படின்ற அச்சம். இதுக்காக தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை பார்க்கணும் குவார்டர் ஆன் குவார்டர். அதனால தான் நியூஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஷேர்ஸை பத்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஷேர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை விற்க மாட்டோம். ஸோ இந்த லேர்ன் டு ஏர்ன் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தமே இதுதாங்க. ஷேர் பிரைஸ் வந்து மேலே ஏறுறப்ப அதை ஹோல்ட் பண்ணலாமா இல்லை இருக்கிற ப்ராஃபிட்டோட வெளில வந்துடலாமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை அப்படின்னா குறைச்ச ப்ராஃபிட்ல வித்துட்டு வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம எவ்வளோ காலம் அதை வாங்கிக்கிட்டே இருந்தோமோ அதே அளவுக்காவது நம்ம ஹோல்ட் பண்ணணும் திருப்பி மேலே ஏறுறப்ப. அப்போதான் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். என்னுடைய அனுபவமே சொல்றேனே உங்களுக்கு. ட்ரைடன்ட் அப்படின்ற ஒரு ஷேர் நான் வந்து ₹70 வாங்கினேன். ஸ்டாக் ஸ்பிளிட் போட்டாங்க. அது 7 ஆயிடுச்சு. நான் வந்து 7 வந்து 14, 15 வந்தோடனே அது வந்து நவுத்தி விட்டேன். அது 70 வரைக்கும் போச்சு. ஸோ 7ங்கிறது 70 அப்படின்னா எத்தனை டைம்ஸ் அப்படின்றத பார்த்துக்குங்க. நான் வந்து 714 ஆனோடனே வெளில வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஷேரை நான் ஒரே நாளில் வாங்கலைங்க. அது ₹70, ₹80, ₹50, ₹40 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ல 2 வருஷம் வாங்கி ஆவரேஜ் வந்து ஒரு ₹65, ₹67 இருந்தது. ஸ்பிளிட் போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு ₹6.75 இருந்தது. உடனே 7ல இருந்து 14 அப்படின்றது ஒரு 6 மந்த்ஸ்ல வந்துருச்சு. நான் வந்து 2 இயர்ஸ் வச்சிருந்தேன். 6 மந்த்ஸ்ல வித்துட்டேன். நான் எவ்வளவு காலம் வந்து அதை வாங்கினோ அதே அளவுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா இப்பயும் கூட அது 4 டைம்ஸ் அதிகம் நான் வச்சிருந்த பிரைஸை விட. ஸோ அது 70 வரைக்கும் போச்சு. இன்னும் ஒரு 1 இயர் வச்சிருந்தோம் அப்படின்னா அது 70க்கு போயிருக்குங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியாது ட்ரைடன்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் Q4, Q3, Q1, Q2 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. ட்ரைடன்ட் நல்ல கம்பெனி, நல்ல பிசினஸ் நடக்குது அப்படின்னு மட்டும் தான் தெரியும். டெக்ஸ்டைல் பிசினஸ் அதனால நம்ம வந்து வாங்கணும். டெக்ஸ்டைல் பிசினஸ் முன்னாடி நிறைய வாங்குவேன். ஏன்னா எங்க அப்பா வந்து டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ண ஒரு கடையில இருந்து துணி எடுத்துட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வைப்பாரு சைக்கிள்ல.
எடுத்துட்டு போய் வெளியில விற்பாரு. அதனால டெக்ஸ்டைல் பிசினஸ் முற்காலங்கள்ல நிறைய வாங்குவேன் நான். இப்பதான் நான் தவிர்த்துட்டேன். அதே தப்பு தான் கிட்டெக்ஸ் கார்மெண்ட்லயே பண்ணேன். சின்ன சின்ன ஷேர்ஸ் நிறைய இருந்தது, எல்லாத்தையும் வித்தேன். ஒரு 1,20,000 வந்தது. நம்ம ஒரே ஷேரா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஷேர் ₹105 ₹110 கிட்டெக்ஸ் கார்மெண்ட்டை வாங்கிட்டேன். ஒரு 6 மாசம் அப்படியே இருந்தது, எங்கேயுமே போகாம. அது நான் வாங்கின பிரைஸோட ஒரு ₹5 ஏறுனுச்சா, ₹5000 ப்ராஃபிட் நம்மளுக்கு போதும்டா அப்படின்னு சொல்லி அதை வித்துட்டேன். நான் வித்ததுதான் சமயம். அடுத்து ஒரு 6 மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 600 700 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கம்பெனி போனஸ் கொடுத்து இப்ப எங்க இருக்கு, 120 130 இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதனால தாங்க வந்து ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் சைக்கிளாவது வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 6 இயர்ஸ் ஆவது வச்சிருக்கணும். நீங்க எவ்வளவு நாள் குறைய குறைய வாங்குறீங்க இல்லையா, ஸோ அது ஏறுறப்பையும் எவ்வளவு நாள் நம்ம வந்து பொறுமையா வாங்கணுமோ அதே மாதிரி ஏறுறப்பையும் அதை பொறுமையா ஏற விடணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேங்க உங்களுக்கு. இது 2 மட்டும் கிடையாதுங்க, ஐடிசிலையும் இதே மாதிரி பண்ணிருக்கேன். நீங்க ஐடிசியோட கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா 210ல இருந்து 220 வரைக்கும் ஒரு 6 மாசம் அப்படியே இருந்திருக்கும். அந்த 6 மாசம் நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து 500 வந்துருச்சு. 250 150 100 அப்படின்னு வாங்கி ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி என்னைக்கு சேலரி வரும் வாங்குறப்போ ஒரு அமௌண்ட் தூக்கி போடுறது. அது நான் ஹிந்து பிசினஸ் லைன்ல அதை படிச்சேன். ஐடிசி வந்து நல்ல ஷேரு, அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வாங்கிட்டேன். 6 மாசம் எங்கேயுமே போகாம அப்படியே கிடந்தது. லைட்டா 230 40 போச்சு. ஆளை விடுறா சாமின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. 400 வரைக்கும் வந்துருச்சுங்க. 400 வரைக்கும் அப்படியே நான் ஸ்டாப் ரேலி, அப்படியே டபுள். ஸோ இந்த மாதிரியே என்கிட்ட பெரிய லிஸ்ட் இருக்குங்க. செஞ்சுரி பிளே போர்டு, டாடா பவர், தென் கரூர் வைஸ்யா பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, தென் ஐடிபிஐ பேங்க்கு, தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்ட்டு இது மாதிரி நம்மள்கிட்ட நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. அதனாலதான் திருப்பி திருப்பி இப்ப சொல்றோம். அதெல்லாம் வந்து வேல்யூவேஷன் நம்மளுக்கு பார்க்க தெரியாது. தென் ப்ரொமோட்டர்ஸ் இன்டெகிரிட்டியை பார்க்கணும், எஃப்ஐஐஸ் வாங்குறாங்களா விற்கிறாங்களா, அந்த டேட்டா எதுவுமே எனக்கு அப்ப தெரியாது. இதெல்லாம் 2018 19 நடந்தது. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த ஷேர்ஸ் வந்து ஏறுறதுக்கும் டைம் கொடுக்கணும். அது அப்படியே ஏறும்னு சொல்லலாங்க, திருப்பி கீழே இறங்கலாம், திருப்பி ஏறலாம். பட் நம்ம வந்து அதுக்கு டைம் நிறைய கொடுக்கணும். அடுத்த செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 1 2 5 10 வாங்கினா பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில தாட்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேனே, அமர் ராஜா எனர்ஜி என்கிட்ட 5 10 தாங்க இருந்தது. அது நான் 600க்கு கன்சிடர் பண்ணேன். அது 1650 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அப்படியே டபுளை விட அதிகமாயிடுச்சு, மோர் தென் டபுள் ஆயிடுச்சு. ஸோ 10 வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ₹1000 ப்ராஃபிட்னா அந்த 10,000 அப்படின்ற அமௌண்ட் கம்மியான அமௌண்ட் கிடையாதுங்க. பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் அதிகம், 10,000 அப்படின்ற அமௌண்ட்டும் அதிகம். ஸோ 10 ஸ்டாக் வாங்கினா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்க வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ், இது அமர் ராஜா எனர்ஜி எனக்கு லக்கு, எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்ல இந்த மாதிரி 1.5 டைம்ஸ்க்கு மேல ஏறிடுச்சு. பட் ஒரு 6 இயர்ஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். இந்த மாதிரி மியூனிசிபல் குவாலிட்டிஸ் 1 2 5 10 கன்சிடர் பண்ணி அது 50% to 100% ஏறின ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அமர் ராஜா, எக்ஸைடு, முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், தென் டாடா மோட்டார்ஸ் அட் 600 to 1100. இது எல்லாமே என்கிட்ட இருந்த குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 10 15 20 மேக்ஸிமம் 50க்கு மேல எனக்கு கிடையவே கிடையாதுங்க. கன்சிடர் பண்ணது அப்படின்றது 1 2 5 10 கன்சிடர் பண்ணதுதான், கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணி அக்யூமுலேட் பண்ணதுதான். சரி, இந்த ஹையர் குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ்க்கு நம்ம போகவே முடியாதா, போகக்கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஷேரை பத்தி நல்லா தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி டேனா நான் தொடர்ந்து இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துல 40% மேல கீழே விழுந்துச்சு. பட் நான் இப்போ தில்லை நகருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்பொழுதுமே காஃபி டே ஷாப்பை பார்க்கறது வழக்கம். எப்பொழுதுமே ஒரு 10 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. பிசினஸ் வந்து நடக்குது அப்படின்றது எனக்கு கண்டிப்பா தெரியுது. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் நடக்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் காஃபி டே இறங்கினாலும் இன்னமும் கன்சிடர் பண்ணுவேன். இன்னும் இறங்குது அப்படின்னா இன்னமும் வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் இதை டெய்லியும் நான் வாட்ச் பண்றேன், அதனால நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அதே மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் நம்ம அதில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோம், அதனால அதையும் கன்சிடர் பண்ணுவோம் ஹையர் லெவல்ஸ்ல. தென் சவுத் இந்தியன் பேங்க் அதுவும் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது மாதிரி டே பை டே நீங்க வந்து அந்த கம்பெனியோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை வந்து கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்றதுல தப்பு இல்லைங்க. எதுக்கு வந்து நீங்க அந்த கம்பெனி டெய்லி பாக்குறீங்க, இல்ல அந்த கம்பெனியோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல அந்த கம்பெனியோட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அதை வந்து நீங்க ஹையர் லெவல்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் மேல ஏறுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இருக்கும். டெய்லி காஃபி ஷாப்பை பாக்குறோம், டெய்லி ஒரு 10 பேர் வர்றாங்க, பிசினஸ் நடக்குது, நம்மளும் வந்து டிஎம்பில அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், எஸ்ஐபில அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ பிசினஸ் வந்து க்ரோ ஆகுது, நம்மளும் பேங்க் போறப்ப எல்லாத்தையும் வாட்ச் பண்றோம், சர்வீசஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டாக் வந்து மேல ஏறுறப்ப விற்கக்கூடாது, இது வந்து க்ரோ ஆகும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா
நீங்க கொஞ்சமா ஒரு 10% 15% ஏறினோடனே வித்துடலாம் அப்படின்னு சொல்லி பயத்துல வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை நமக்கு வராதுங்க. அதுதான் காரணம். அடுத்த தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வாங்கிட்டோம். என்ன பண்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிலாக்ஸோ 100 பிஇல வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 830 to 50 ரேஞ்சில் வாங்கிட்டேன். ஒரு 5 வாங்கினேன். இப்போ அது 50%க்கு மேல டவுன். இன்னைக்கு வந்து ஒரு 430 ரூபாயில இருக்கு. இந்த மாதிரி சினாரியோல நம்ம அந்த பிஇ வந்து கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் ஓகே, நம்ம ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்கிட்டோம், உள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுங்க. அதனால நான் ஃபர்தரா அதுல இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் 10% குறைஞ்சி 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு 50% வந்துருச்சு. 50% விழுந்தப்பையும் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 to 50 அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்பயுமே அது ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. தேவையில்லாம ஓவர் வேல்யூட் கம்பெனில போய் நான் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனால அது இன்னும் குறையுது, 30 பிக்கு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. பட் இந்த மாதிரி 50% கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த 50% லாஸ் வந்து நம்ம புக் பண்ணிட்டு இந்த பணத்தை வேற எங்கேயாவது போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து வருங்க. அந்த மாதிரி பழக்கத்தை நான் எப்பொழுதுமே வச்சுக்கிறதே இல்லை. அந்த 50% லாஸ் எப்பொழுதுமே போர்ட்ஃபோலியோல என் கண்ணில் படுற மாதிரியே தான் இருக்கும். அது இனிமே நான் வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது. இது வந்து நமக்கு பாடம். லாஸ் அப்படின்றத நான் புக் பண்ணவே மாட்டேன். எப்படியும் அது இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா ஆவரேஜ் பண்ணேன் அப்படின்னா உடனே அந்த ஆவரேஜ் பிரைஸ் கீழே வந்துடும். ஏன்னா 5 குவான்டிட்டிஸ் தானே நம்மகிட்ட இருக்கு. ஸோ மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ் வாங்குறதுல ஒரு அட்வான்டேஜ் இது. இப்போ இதுவே 830 840 ஒரு 100 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 100னா ஒரு 83,000 90,000க்கு வாங்கியிருப்பேன். 50% கீழேனா 55,000 லாஸ் ஆயிருக்கும். ஆவரேஜ் பண்ணாலும் கஷ்டம். திருப்பி நீங்க 100 வாங்கினாதான் அது குறையும். ஒரு 600 400க்கு வரும். ஸோ திருப்பி நீங்க வந்து 100 வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு 90,000 இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஹையர் பிஇஸ்ல நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாடா பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பிஇ வந்து 33 34ல இருக்கு. ஸோ 30க்கு மேல இருக்கு அப்படின்னாலே அந்த மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ் 1 5க்கு மேல போறது எப்பொழுதுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோங்க. இந்த மாதிரி ஹையர் பிஇஸ்ல வாங்கிட்டு அது 50% 60% கீழே விழுறப்ப இந்த எமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. அது மற்ற ஷேர்லாம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கும், இது இப்படியே கிடக்கும். உடனே இதை வித்துட்டு அங்கிட்டு ஜம்ப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து வந்துட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால லாஸ்ட்ல விற்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து ஃபோர்த் சினாரியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபைடா இருக்கணும் அப்படின்றதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து தனியாகவே ஷேர்ஸ் வாங்கி நம்ம டைவர்சிஃபைடா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் எழுதியிருந்தாரு. கிட்டத்தட்ட 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிஜி இன்வெஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுகள் கூட போட்டிருந்தோம். நம்மளோட டைவர்சிஃபிகேஷன்ஸ் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். 50% வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த செக்டர் நம்ம பார்ப்போம். தென் 50% ரிமைனிங் 50%ல பாண்டு, கோல்டு, தென் அதர் செக்டர் எனர்ஜி, ஆட்டோ, ஐடி, ஃபார்மா இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எந்தெந்த செக்டர்ல வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கோ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபண்டை வந்து டைவர்சிஃபைடா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எப்பொழுதுமே மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போறதே இல்லைங்க. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற முறையில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கணும். டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கும். எந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணோம், இப்போ எந்த செக்டார் வந்து புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எதை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, எதை வந்து அடிப்பாங்க, அதை நம்ம பிடிக்கணும். அதுல நல்ல கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ விப்ரோவே 300ல இருந்து 235 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஐடியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங்ல ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 24 பிஇ கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 ரூபாய் ஏறினாலே அதுக்கப்புறம் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. ரொம்ப ஓவர் வேல்யூட் ஆயிரும். ஸோ பேங்கிங்லாம் ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வேற ஏதாவது செக்டாரை நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து நம்மகிட்ட வரக்கூடிய நிறைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் பத்தி வருங்க. குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் சினாரியோஸ் நிறைய வரும். இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இன்னொன்று வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ். இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் எனக்கு கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மி. இப்போ இண்டெக்ஸுக்குள்ளேயே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளேயே ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கு. அதனால நான் பர்சனலாக அதுக்கும் போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல இருக்கும். லார்ஜ், ஸ்மால், மிட். ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை மேனேஜ் பண்ணுவார். நீங்க வந்து பணத்தை கொடுத்துருவீங்க, அவர் வந்து அந்த ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுவார். இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் ரெண்டுலையுமே நீங்க வந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரே அடியா ஒன் டைமாவும் போடுறதுனாலும் போடலாம். இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குதுங்க. இந்த ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய ஃபோன் கால்லாம் வரும். இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல ஒன் டைம் போடுங்க, இதுல வந்து சிப் போடுங்க, ஒரு 15 இயர்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். நான் முற்காலங்கள்ல எடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி வச்சிருந்தேன். அங்க என்னோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நான் அப்ஸ்டாக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் யாருமே எனக்கு ஃபோன் பண்றது இல்லை. பெரும்பாலும் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜஸ் இப்படி பண்றது இல்லைங்க.
அதர் ஆக்டிவ் ப்ரோக்கரேஜஸ் வந்து இது மாதிரி பண்றாங்க. இப்போ பேங்கோட கனெக்டடா இருக்கிறவங்க தென் சம் அதர் ப்ரோக்கரேஜஸ் ஃபோன் பண்ணி இது மாதிரி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, இது வந்து நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட்லாம் பண்றாங்க. அவங்க வந்து டெடிகேட்டடா அதுக்காக படிச்சிருக்கிறாங்க. தென் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க, அவங்க கம்பெனியோட நார்ம்ஸும் கூட. மார்க்கெட் வந்து கீழே விழுவுதோ மேலே ஏறுது, என்ன வேல்யூவேஷன்ல இருக்கு, மார்க்கெட் இண்டெக்ஸே எடுத்துக்கிட்டாலும் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு, இப்போ இது ஓவர் வேல்யூடா, மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி தெரியாம நம்மளோட மணியை வந்து ஒன் டைமாவோ இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாவோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை பிரிச்சு பிரிச்சு போட்டுருவாங்க. இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கட்டும் இல்லை ஆக்டிவ் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், நம்மள்ட்ட யாராவது அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல அண்டர் வேல்யூடு என்ன, ஓவர் வேல்யூடு என்னென்ன, தென் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எல்லாம் போடுறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஈக்விட்டியில போடுறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பாண்ட்ல போடுறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கேஷா வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஒன் டைமாவோ இல்லை எஸ்ஐபியோ போடுறாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. குறிப்பா இந்த ஃபண்ட்ஸை பத்தி பேசுறப்ப ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொன்னதாங்க ஞாபகம் வரும். இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, இந்த கன்சியூமர்ஸ் ரீட்டைலர்ஸ் நம்மள மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குவாங்க. உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து டைரக்டா வாங்க தெரியாது, உங்களுக்கு லாஸ் பண்ணிடுவீங்க, அதனால நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க, சிப் போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் புக்லயே எழுதியிருப்பாரு. ஆனா இதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே எல்லாருமே கத்துக்குவாங்க. அடுத்து நம்மளுடைய லாஸ்ட் சினாரியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்க. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறப்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 10,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். தென் ரேட்டிங் பத்தி பேசுவோம். ஏ, டபுள் ஏ, தென் ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லுவோம். தென் ட்ரிபிள் ஏ ரேட்டிங்கா இருந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஒரு 8.25 9% கிடைக்கும். டபுள் ஏவா இருந்தா 10% கிடைக்கும். சிங்கிள் ஏ இருந்தா 11.5% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிங்கிள் ஏ டபுள் ஏல வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸோ 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ அது வந்து விற்கக்கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து பாண்டை கன்சிடர் பண்ணோம். ஒரு சில பாண்டை வந்து விற்க முடியாத சூழலுக்கு நம்ம போயிடலாம். அதனால எந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு தேவையில்லையோ அந்த அமௌண்ட்டை தூக்கி பாண்ட்ல போடலாம். அதுக்கு தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 போட்டு நம்ம பழகலாம் அப்படின்னு சொல்றது. ஒரு சில பாண்ட்லாம் இருக்கு மினிமமே வந்து 1 லேக். நம்ம வந்து சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரே அடியா 1 லேக் கொண்டு போய் ஒரு பாண்ட்ல போட முடியாது அப்படின்றதுக்காக இந்த 10,000 கேட்டகரியில இருக்கிற பாண்டை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஒரே பாண்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு மாசம் வந்து 10,000 கிடைக்கும், அதுக்கப்புறம் 2 மாசம் 10,000 கிடைக்காது, 3வது மாசம் 10,000 கிடைக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், வேற ஒரு பாண்டை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம கிட்ட வரக்கூடிய நிறைய கேள்விகள் அப்படின்னா பிஜி இன்வீட் சினாரியோ, டிவிடெண்ட் வந்து தொடர்ந்து வருமா, புக் வேல்யூ கீழே இருக்கு, அசெட் வந்து அப்படியே ஜீரோ ஆயிரும், கம்பெனி வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு எந்த அசெட்டையுமே ஆட் பண்ணாம விட்டாங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து இல்லாமே போயிடும், இப்படி நிறைய கேள்விகள் வந்து பிஜி இன்வீட்ல வருங்க. இது பாண்டோட ஆல்டர்னேட் எலமெண்ட் தாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வித்தாதான் லாஸ், விற்காத வரைக்கும் தொடர்ந்து டிவிடெண்ட் வரும். என்ன டிவிடெண்ட் வர்றது குறையலாம், இப்போ 12 ரூபா கொடுக்குறது 10 ரூபாய் குறையலாம், 8 ரூபாய் குறையலாம், 6 ரூபாய் குறையலாம். நான் வந்து தொடர்ந்து மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், ஈஸியா ஆவரேஜ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுவேன். தென் 6 ரூபாய் 5 ரூபாய் 4 ரூபாய் இல்ல 8 ரூபாய் 7 ரூபாய் கொடுத்தாலும் நல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஈல்டு தான் வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த பிஜி இன்வெஸ்ட் இல்லைங்க, எந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரிங்க, லேர்ன் டு ஏர்ன் புக்ல பீட்டர் லிஞ்ச் அவர்களே எழுதியிருப்பாங்க. நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க அப்படின்னா யார் சொல்றதையும் கேட்காதீங்க, யார் என்ன சொன்னாலும் செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி நீங்க உங்களோட பாத்துல போயிட்டே இருங்க, காமா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாருங்க. அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குறிப்பா பிஜி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுவோம், வர்ற ஈல்டு எடுத்து என்ஜாய் பண்ணுவோம், அது போற போக்குல அதை விட்டுருவோம், அதை போட்டு ரொம்ப நோண்டிட்டு இருக்க வேணாங்க. கொஞ்சமா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். அடுத்து நம்மளுடைய நாளை பதிவுல 2 ஃபண்ட் பத்தி கேட்டிருக்காங்க, எஸ்பிஐ எனர்ஜி ஃபண்ட், இன்னொன்று வந்து மல்டி அசெட் ஃபண்ட். அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.